Hi students, welcome to our iWin Max channel. இன்னைக்கு வந்து 9th மேக்ஸில் சாப்டர் 2ல் ரியல் நம்பர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ரியல் நம்பர்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நம்பர்ஸை பார்க்கலாம். நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 1, 2, 3, goes to and so on. It is denoted by capital letter N. ஹோல் நம்பர்ஸ் வந்து ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகும். 0, 1, 2, 3 and so on. It is denoted by capital letter W. Integers numbers வந்து whole numbers with negative numbers. ரெண்டு சேர்ந்ததான் integer numbers. Integer numbers வந்து -3, -2, -1, 0, 1, 2, 3 and so on. It is denoted by capital letter Z. Rational numbers பார்க்கலாம். Rational numbers வந்து Q is equal to set of all P by Q where P, Q belongs to Z. P, Q வந்து integers numbers and Q not equal to 0. Example பார்க்கலாம். Example 1/2, 1/3, 1/4, 1/5 and so on. Rational numbers வந்து terminating decimals and non-terminating recurring decimals ரெண்டும் சேர்ந்தது rational numbers. Terminating decimals ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். 0.5, 0.875 ஒரு ஃப்ராக்ஷனை டிவைட் பண்ணும்போது அது ஆன்சர் வந்து டெசிமல் நம்பர்ஸ் வந்து ஃபைனைட்டாக வந்துச்சுன்னா அது வந்து டெர்மினேட்டிங் டெசிமல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 1/2 வந்து டிவைட் பண்ணோன்னா அதோட ஆன்சர் வந்து 0.5. இது 5 வந்து ஃபைனைட்டாக இருக்குது, அதனால் வந்து இது டெர்மினேட்டிங் டெசிமல்ஸ். நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங் டெசிமல்ஸ்னால் 1/3 வந்து டிவைட் பண்ணும்போது 0.333 அண்டு so on அது போய்கிட்டே இருக்கும். இது வந்து எப்படி ஷார்ட் எழுதணும்னா 0.3 எந்த நம்பர் ரிப்பீட் ஆகிக்கிட்டே வருதோ அந்த நம்பர் மேலே வந்து பார் போட்டோம்னா பார் போட்டுக்கலாம். அடுத்து ரேஷனல் நம்பர்ஸ் வந்து டெர்மினேட்டிங் டெசிமல்ஸ் ப்ளஸ் நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங் டெசிமல்ஸ் இது ரெண்டும் சேர்ந்தது ரேஷனல் நம்பர்ஸ். இரேஷனல் நம்பர்ஸ் ரேஷனல் நம்பர்ஸில் இல்லாத நம்பர் தான் வந்து இரேஷனல் நம்பர்ஸ். இது π, E, √2, √3 எக்ஸட்ரா இது வந்து இரேஷனல் நம்பர்ஸ். இட் இஸ் டினோட்டட் பை Q டேஷ். ஃபார் எக்ஸாம்பிள் பையோட வேல்யூ வந்து 3.1415926 அண்ட் so on. இது பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் டெசிமல் பேட்டர்ன் வந்து எதுவுமே ரிப்பீட் ஆகலை, அது போய்கிட்டே இருக்குது. இதுதான் வந்து நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங் டெசிமல்ஸ். √2ஓட வேல்யூ வந்து 1.414213 அண்ட் so on. இதோட வந்து இதில் வந்து டெசிமலோட பேட்டர்ன் வந்து எதுவுமே ரிப்பீட் ஆகலை. அதுவும் இல்லாமல் டெசிமல் நம்பர்ஸ் வந்து இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் போகுது. இது வந்து நான் டெர்மினேட்டிங் நான் ரெக்கரிங் டெசிமல்ஸ். இப்போ ரியல் நம்பர்ஸ் டினோட்டட் பை கேபிட்டல் லெட்டர் R. இது வந்து Q. ரேஷனல் நம்பர்ஸ் the union of set of all rational numbers and set of all irrational numbers இது ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து ரியல் நம்பர்ஸ். அடுத்து டென்சினஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபார் எனி 2 ரேஷனல் நம்பர்ஸ் their average is rational. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து A, Bங்கிற வந்து 2 ரேஷனல் நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். வேர் A greater than B அதோட அரித்மெட்டிக் மீன் வந்து ரெண்டையும் ஆட் பண்ணி A plus B divided by 2 is also on rational number. இந்த arithmetic mean வந்து A greater than A plus B divided by 2 greater than B. அதாவது A plus B by 2 lies between A and B. If P by Q and R by S are any 2 rational numbers such that P by Q less than R by S, then P plus R நியூமரேட்டரில் இருக்கிற அந்த ரெண்டு வேல்யூ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. P plus R டிவைடட் பை டினாமினேட்டரில் இருக்கிற ரெண்டு வேல்யூஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. Q plus S இஸ் ஆல்சோ ஏ ரேஷனல் நம்பர். இந்த P plus R டிவைடட் பை Q plus S வந்து P by Qக்கும் R by Sக்கும் இடையில இருக்கும். எக்ஸசைஸ் 2.1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which arrow best shows the position of 11/3 on the number line. இந்த நம்பர் லைனில்
11/3 வந்து இந்த 11/3 வந்து நம்பர் லைனில் எந்த ஆரோவுக்கு பக்கத்தில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்து 11/3 டிவைட் பண்ணோம்னா 3 3s are 9, remaining 2 2 0 20, 6 3s are 18, remaining 2 20, 6 3s are 18 and go on and so on. இதே வந்து 11/3 வந்து இது பண்ணோம்னா 3 3s are 9, remaining 2 டெசிமல் நம்பர் இது பண்ணிக்கோங்க, 0 ஆட் பண்ணிக்கலாம், 0 6 3s are 18, remaining 2 0 6 3s are 18 2. இது வந்து போய்கிட்டே இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஷார்ட்டாக எப்படி எழுதணும்னா 3.6 5க்கு மேலே வந்து டெசிமல் நம்பர் இது பண்ணுச்சுன்னா ஒரு நம்பர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம், 7 3.67. இந்த 3.67 வந்து 3க்கும் 4க்கும் இடையில இருக்குது. ஆனால் 3க்கும் 4ல் வந்து இடையில 2 இது இருக்குது, சி அண்ட் டி. இது வந்து 3.5க்கு மேலே தான் இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து டி. டி இஸ் த பெஸ்ட் சொல்யூஷன், பெஸ்ட் பொசிஷன். இப்போ செகண்ட் சம்ம பார்க்கலாம். ஃபைண்ட் எனி 3 ரேஷனல் நம்பர்ஸ் பிட்வீன் -7/11 and 2/11. இதை வந்து ஃபஸ்ட்டு நம்பர் லைனில் வந்து நம்ம ட்ரா பண்ணலாம். -7, -6, -5, -4, -3, -2, -1, 0, 1, 2. இதில் இது ரெண்டுலேயுமே டினாமினேட்டர் வந்து 11 இருக்குது. அதனால் வந்து நம்ம டினாமினேட்டர் வந்து 11 போடலாம். ஸோ இந்த ரெண்டு ரேஷனல் நம்பர்ஸ்க்கு இடையில் என்னென்ன ரேஷனல் நம்பர்ஸ் எல்லாம் இருக்குன்னா -6/11, -5/11, -4/11, -3/11, -2/11, -1/11, -0/11, 1/11. இங்கே நம்மளுக்கு வந்து எனி 3 ரேஷனல் நம்பர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து -6/11. ஏதாவது வந்து 3 ரேஷனல் நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். -5/11, -2/11. ஓகே, தேர்ட் சம் பார்க்கலாம். ஃபைண்ட் எனி 5 ரேஷனல் நம்பர்ஸ் பிட்வீன் 1/4 and 1/5. செகண்ட் கொஸ்டின் வந்து 0.1 and 0.11. தேர்ட் கொஸ்டின் வந்து -1 and 2. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். சொல்யூஷன். (1/4 and 1/5). we know that நம்மளுக்கு a, bங்கிற வந்து 2 ரேஷனல் நம்பர் இருந்துச்சுன்னா அதோட அரித்மெட்டிக் மீன் a + b/2. அதுவும் வந்து ஒரு ரேஷனல் நம்பர்ஸாக இருக்கும். இது வந்து ஏக்கும் பிக்கும் இடையில இருக்கும். அதே மாதிரி இங்கே 1/4 and 1/5. let R1 denote the rational numbers between 1/4 and 1/5 எடுத்துக்கலாம்.
இதில் ஏல வந்து 4 இருக்குது, 1/4 இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த 1/2 வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். 1/2 ஏ வந்து 1/4 ப்ளஸ் பி வந்து 1/5 இஸ் ஈக்குவல் டு 1/2. இது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். 5/5 ப்ளஸ் 4 டிவைடட் பை 5ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள், 20. எல்சிஎம் வந்து 20 இஸ் ஈக்குவல் டு 1/2 9/20 இஸ் ஈக்குவல் டு 9/40. அடுத்து வந்து let R2 denote rational numbers between 1/4 and 9/40. A வந்து 1/2 1/4 and 9/40. இந்த ரெண்டு ரேஷனல் நம்பர்ஸ்க்கு இடையில் இருக்கிறது வந்து R2ன்னு வச்சுக்கிட்டு 1/2 A வந்து 1/4 ப்ளஸ் B வந்து 9/40 இஸ் ஈக்குவல் டு 1/2. இந்த 4க்கும் 40க்கும் வந்து எல்சிஎம் வந்து 40. இப்போ மேலேயும் 10ஆல் ஃபஸ்ட்டு இதை 1/4 வந்து ஃப்ராக்ஷனை வந்து மேலேயும் 10ஆலையும் கீழேயும் 10ஆலையும் வந்து பெருக்கணும்னா 10, இது வந்து கீழே 40 வந்துடும், ப்ளஸ் 9 இஸ் ஈக்குவல் டு 1/2 19/40 இஸ் ஈக்குவல் டு 19/80. அடுத்து 1/4 அண்டு 19/80 இதுக்கு இடையில் இருக்கிற ரேஷனல் நம்பர்ஸ் பார்க்கலாம். R3 இஸ் ஈக்குவல் டு 1/2. இந்த 1/2 வந்து இது பண்ணிக்கலாம். A ப்ளஸ் B, A வந்து 1/4 ப்ளஸ் B வந்து 19/80 இஸ் ஈக்குவல் டு 1/2. 4க்கும் 80க்கும் வந்து எல்சிஎம் வந்து 80 எடுத்துக்கலாம். இதை வந்து 20ஆல் மல்டிப்ளை பண்ணாத மேலேயும் கீழேயும் 20ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 20 ப்ளஸ் 19 இஸ் ஈக்குவல் டு 1/2 39/80 இஸ் ஈக்குவல் டு 39/160. இது வந்து R3. அடுத்து 1/4க்கும் அண்டு 39/160க்கும் இடையில் இருக்கிற ரேஷனல் நம்பர்ஸ் பார்க்கலாம். R4 இஸ் ஈக்குவல் டு 1/2 போட்டுக்கலாம். A ப்ளஸ் B, A வந்து 1/4 ப்ளஸ் B வந்து 39/160 இஸ் ஈக்குவல் டு 1/2 1/4. 4க்கும் 160க்கும் வந்து எல்சிஎம் எடுத்தோம்னா 160 வரும். 4 வந்து எதால் மல்டிப்ளை பண்ணால் 160 வரும்னா 40ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மேலே வந்து 40ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க நியூமினேட்டரில். டினாமினேட்டர்லையும் 40ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா 160 வந்துடும், ப்ளஸ் 39 இஸ் ஈக்குவல் டு 1/2 ப்ளஸ் 79/160 இஸ் ஈக்குவல் டு 79/160 into 2 320. R4 equal to 79/320. அடுத்து 1/4க்கும் அண்டு 79/320க்கும் இடையில் இருக்கிற ரேஷனல் நம்பர் பார்க்கலாம். R5 equal to
1/2, A வந்து 1/4 ப்ளஸ் B வந்து 79/320 இஸ் ஈக்குவல் டு 1/2. 4க்கும் 320க்கும் எல்சிஎம் வந்து 320. 4 வந்து 80ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 320 வரும். ஸோ நியூமினேட்டரில் வந்து 80ஆலையும் டினாமினேட்டரில் வந்து 80ஆலையும் வந்து மல்டிப்ளை பண்ணலாம். நியூமினேட்டரில் வந்து 80ஆல் மல்டிப்ளை பண்ணால் 80 ப்ளஸ் 320 ஏற்கனவே இருக்குது, அதனால் 1 டைம்ஸ் தான் வரும். 79 இஸ் ஈக்குவல் டு 1/2. 80 plus 79 159 by 320 is equal to 159 by 640. ஆன்சர் வந்து 9/40, 19/80, 39/160, 79/320, 159/640. 0.1 and 0.11 இருக்கிற ரேஷன் நம்பர்ஸை பார்க்கலாம். இப்போ 0. அப்படியே வந்து இது பண்ணோம்னா எழுதுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த 0.1 வந்து எப்படி எழுதலாம்? ஃப்ராக்ஷனாக 0.1 ஈக்குவல் டு 1/10 எழுதலாம். 0.11 11/100 2 டெசிமல் பிளேசஸ், அதனால் டினாமினேட்டர் வந்து 100 போட்டிருக்கோம். இப்போ 1/10க்கும் 11/100க்கும் இடையில இருக்கிற இதுக்கு இடையில இருக்கிற வந்து ஃப்ராக்ஷன்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அடுத்து இந்த டினாமினேட்டர் வந்து 100 ஆக்கி பார்க்கலாம். ரெண்டையுமே 1/10 வந்து மேலேயும் கீழேயும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா 10/100, இது வந்து 11/100. ஸோ இதுக்கு இடையில இருக்கிற ஃப்ராக்ஷன்ஸ் வந்து ரேஷனல் நம்பர்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதை இன்னும் வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இந்த 1/10 வந்து மேலே 100ஆலையும் கீழே 100ஆலையும் வந்து மல்டிப்ளை பண்ணலாம். 100 டிவைடட் பை 1000 வரும். அதே இது இந்த 11/100 1000 வரணும்னா மேலேயும் வந்து 10ஆலையும் கீழேயும் வந்து 10ஆலையும் வந்து மல்டிப்ளை பண்ணோம்னா 110/1000 வரும். இப்போ இதை வந்து எழுதிக்கலாம். 1/10 இன்ட்டு 100 divided by 100 is equal to 100/1000. 11/100 into 10/10 is equal to 110/1000. இப்போ டினாமினேட்டர் வந்து ரெண்டுமே வந்து சேமாக இருக்குது, அதனால் வந்து நம்ம ஈஸியாக வந்து இங்கே 100 இருக்குது, 110 இருக்குது. ஈஸியாக வந்து ரேஷனல் நம்பர்ஸ் இன் பிட்வீன் இது வந்து எழுதிக்கலாம். 100க்கு அப்புறம் வந்து 101/1000, 102/1000, 103/1000, 104/1000, 105/1000, 106/1000, 106/1000, 107/1000, 108/1000, 109/1000, 109/1000 வரும். இது நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா எனி 5 ரேஷன் நம்பர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. நம்ம இதை வந்து ஏதாவது ஒரு 5 எடுத்துக்கலாம். இப்போ 100/1000 வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா, இது கீழே வந்து 1000 இருக்குது. ஸோ 3 டெசிமல் பிளேசஸ் வந்து இது பண்ணணும். 0.101, 102 வந்து 0.102, 103/1000 வந்து
0.103. 104/1000 வந்து 0.104, 0.105, 1 2 3 4 5. அடுத்து தேர்ட் சம் பார்க்கலாம். -1 and -2. we know that நம்ம a, bங்கிற வந்து ரெண்டு ரேஷனல் நம்பர்ஸ் எடுத்தோம்னா அதோட அரித்மெட்டிக் மீன் வந்து 1/2 a plus b is also a rational number. அதில் let R1 denote the rational numbers lies between -1 and -2. இப்போ 1/2 போட்டுடலாம். a வந்து -1, b வந்து -2 plus of -2 is equal to 1/2 -1 plus of -2 is equal to 1/2 -3/2. R1 equal to -3/2. அடுத்து -1 வந்து -1 and -3/2க்கு பார்க்கலாம். a வந்து -1, b வந்து -3/2. இப்போ R2 is equal to 1/2 a வந்து -1 plus b வந்து -3/2 is equal to 1/2 -1 plus of -3/2 1/2. இங்கே டினாமினேட்டர் வந்து 1 இருக்குது. எல்சிஎம் வந்து 1க்கு 2 எடுத்தோன்னா 2 வரும். எல்சிஎம் வந்து 2. இந்த -1 வந்து 2ஆல் மேலே நியூமினேட்டர்லையும் 2ஆலையும் டினாமினேட்டர்லேருந்து 2ஆலையும் மல்டிப்ளை பண்ணலாம். 2 -2 2 இருக்குது, ஏற்கனவே டினாமினேட்டரில் 2 இருக்குது. ஸோ -3 வந்து அப்படியே எழுதிக்கலாம். இஸ் ஈக்குவல் டு 1/2 -5/2 இஸ் ஈக்குவல் டு -5/4. R2 ஈக்குவல் டு -5/4. அடுத்து -1க்கும் -5/4க்கும் இடையில் இருக்கிற ரேஷனல் நம்பர்ஸ் பார்க்கலாம். a ஈக்குவல் டு -1, 1/2 into -1. b வந்து -5/4 plus -5/4 1/2 -1 அப்படியே எழுதிக்கலாம். ப்ளஸ் ஆஃப் -5/4 1/2 வந்து அப்படியே எழுதிக்கலாம். டினாமினேட்டரில் வந்து 1 இருக்குது. ஸோ 1க்கும் 4க்கும் வந்து எல்சிஎம் எடுத்தோம்னா 4. மேலே வந்து நியூமினேட்டரில் வந்து 4ஆலையும் டினாமினேட்டர் வந்து 4ஆலையும் வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நியூமினேட்டரில் வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் -1 into 4 -4. இது வந்து டினாமினேட்டரில் ஏற்கனவே வந்து 4 இருக்குது. அதனால் வந்து -5 வந்து அப்படியே எழுதிக்கலாம். இஸ் ஈக்குவல் டு 1/2 -9/4 is equal to -9/2 into 4 8 R3. அடுத்து -1க்கும் R3 -9/8க்கும் இடையில இருக்க ரேஷன் நம்பர்ஸ் பார்க்கலாம். R4 equal to 1/2 -1 plus -9/8 is equal to 1/2 -1 minus plus of -9/8 is equal to 1/2. இங்கே டினாமினேட்டரில் வந்து 1 இருக்குது. ஸோ 1க்கு 8க்கு வந்து எல்சிஎம் எடுத்தோம்னா 8. இங்கே மேலே இங்கே டினாமினேட்டரில் 1 இருக்கிறதுனால 8 வரணும்னா மேலேயும் கீழேயும் வந்து 8ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். -1 into 8 -8. இங்கே டினாமினேட்டரில் வந்து ஏற்கனவே 8 இருக்குது. ஸோ நியூமினேட்டரில் இருக்கிறத அப்படியே எழுதிக்கலாம். -9 is equal to 1/2
minus 17 by 8 is equal to minus 17 by 16 R4. அடுத்து minus 1க்கும் minus 17 by 16க்கு இல்லை இடையில இருக்க ரேஷன் நம்பர்ஸ் பார்க்கலாம். A equal to minus 1. So R5 equal to 1 by 2 minus 1. B வந்து minus 17 by 16 plus minus 17 by 16 is equal to 1 by 2 minus 1 plus of minus 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 17 by 16 equal to 1 by 2. டினாமினேட்டரில் வந்து 1 இருக்குது, 1க்கும் 16 இடையில எல்சிஎம் எடுத்தோம்னா 16 வரும். மைனஸ் 1 வந்து 16ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க, மேலே மைனஸ் 16 ஆயிரும். கீழே வந்து அதே 1 வந்து 16ஆல் மல்டிப்ளை பண்ணால் 16 வந்துடும். இங்கே ஏற்கனவே 16 வந்து இருக்குது, மேலே இருக்க மைனஸ் 17 வந்து நியூமினேட்டர் இருக்கிறது அப்படியே எழுதிக்கலாம். மைனஸ் 17. ஆன்சர் வந்து 1 by 2 minus 16 minus 17 minus 33 by 16 is equal to minus 33 by 32. இப்போ 5 ரேஷனல் நம்பர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஆன்சர் வந்து minus 3 by 2, minus 5 by 4, minus 9 by 8, minus 17 by 16, minus 33 by 32.